الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أهوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسابيه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنتق فيه الأعضاء وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கியாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ராசல் ஹைமா என்கிற இந்த பகுதியிலே இப்படி ஒரு நல்ல சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த, அதற்காக உழைத்த, பாடுபட்ட நாம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியையும் சொர்க்கம் செல்லக்கூடிய வழிவகைகளையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, உங்கள் மத்தியிலே அல் அகீதா அஸ் ஸஹீஹா, சரியான அகீதா கொள்கை எது என்ற ஒரு தலைப்பிலே அகீதாவை சீர்படுத்துவது சம்பந்தமாக பேசுமாறு சகோதரர்கள் என்னை வேண்டிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே மதுக்கூர் அறக்கட்டளை சார்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே அகீதா கொள்கை சம்பந்தமாக மிகச் சுருக்கமாக சில தெளிவுகளை உங்களுக்கு தரலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அகீதா என்கிற இந்த சொல் நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு சொல். சில பேருக்கு அகீதாண்டா என்ன அப்படின்றது தெரியாமலும் இருக்கலாம். அகீதா என்ற இந்த சொல் கொள்கை என்கிற அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டாலும் கூட இது வெறுமனே கொள்கை என்றால் என்ன என்பதை மாத்திரம் தெரிந்து கொள்கிற அல்லது எடுத்துச் சொல்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமான இந்த இஸ்லாமிய கொள்கைகளை, மார்க்கத்தை இரண்டு முக்கியமான பிரிவுகளாக உள்ளடக்குவார்கள், பிரிப்பார்கள்.
ஒன்று அல் அகீதா, இன்னொன்று அஷ்ஷரீஆ. இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை ஒன்று அது அகீதா சார்ந்தவைகளாக இருக்கும், அல்லது ஷரீஆ என்று சொல்லப்படக்கூடியவைகளாக இருக்கும். அது என்ன அகீதா ஷரீஆ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே நான் மார்க்கத்தை இரண்டாக பிரித்திருக்கிறேன், ஒன்று அகீதா இன்னொன்று ஷரீஆ என்று சொன்னார்களா? அல்லது நபித்தோழர்களாவது மார்க்கம் என்பது இரண்டு முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கப்படும், ஒன்று அகீதா இன்னொன்று ஷரீஆ என்று விளக்கப்படுத்தினார்களா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கை ரீதியான விஷயங்களையும் பேசினார்கள், ஏனைய ஷரீஆ சம்பந்தமான விஷயங்களையும் பேசினார்கள். ஆனால் இதை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பிற்பட்ட கால அறிஞர்கள் இதை வகைப்படுத்தினார்கள். எப்படி குர்ஆனை ஒரு ஒழுங்குபடுத்தினார்களோ, நபிமொழிகளை தொகுத்தார்களோ, இதே போன்று மார்க்கத்தினுடைய அடிப்படையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை வகைப்படுத்தினார்கள். சில நேரங்களில் இந்த வார்த்தையை அகீதா ஷரீஆ என்று இரண்டாக பிரித்தது போல இதை நான்காகவும் வகைப்படுத்தினார்கள். அதாவது அல் அகீதா, அதே மாதிரி அல் அஹ்காம், அதே மாதிரி அல் அஹ்லாக், அல் முஆமலாத், இப்படி நான்கு வகைகளாகவும் வகைப்படுத்தி இந்த மார்க்கத்தை விளக்கி இருக்கிறார்கள். இங்கே நாம் அகீதா என்பது என்ன, ஷரீஆ என்பது என்ன? நிறைய பேர் இஸ்லாமிய ஷரியா என்று பேசுவார்கள். ஷரியா என்பது அதை எப்படி பிரிப்பது, அகீதா என்பது என்ன? அகீதா என்பது ஒரு முஸ்லிம் அடிப்படையாக நம்ப வேண்டிய கொள்கையை பற்றிய செய்திகளை உள்ளடக்கக்கூடியது. நாங்கள்லாம் மதரசாவில் படிக்கும்போது மதரசாவில் உள்ள ஆலிம்சா நமக்கு சொல்லித்தவார், ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வருசுலிஹி வல்யோமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. படிச்சுக்கிறீங்களா தானே? யாரும் படிச்சுக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் படிச்சுப்பீங்களா? என்னது ஈமானுடைய 6 அம்சங்கள் இருக்கிறது. ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புறது, வ மலாயிகத்திஹி வானவர்களை நம்புறது, வ குத்துபிஹி வேதங்களை நம்புறது, வ ருசுலிஹி, இப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம், படித்திருப்போம். இந்த அடிப்படைகள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற சரியான கொள்கை சார்ந்த விஷயங்களை உள்ளடக்குவதற்கு அகீதா என்று சொல்லப்படும். அகீதா என்ன? உக்குதத், உடன்படிக்கை, உள்ளத்தில் ஒன்றை உறுதியாக நம்புவது, பிணைத்து கட்டுவது என்று மொழியிலே அதற்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த அகீதா என்ற இந்த சொல் கூட நம்பிக்கைக்கு அறிஞர்களால் ஏன் தெரிவு செய்யப்பட்டது என்றால், ஒரு மனிதன் உள்ளத்தால் ஒன்றை உறுதியாக நம்புவது, சரியாக முடிவெடுப்பது என்ற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கிறது. அல்லாஹ்வை பற்றி நம்புவது, அதே மாதிரி அவனுடைய வானவர்களை நம்புறது, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், மறுமையை நம்புறது, விதியை நம்புறது, இது மாதிரியான விஷயங்களை, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை அகீதா என்ற பகுதிக்குள்ள உள்ளடக்குவார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இதை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி நோன்பு பிடிப்பது, இது மாதிரியான இபாதத்துகளோடு சம்பந்தப்படுகிற ஏனைய விஷயங்களை ஷரியா என்ற பகுதிக்குள் உள்ளடக்கினார்கள். இஸ்லாமிய ஷரியா என்ற குற்றவியல் சட்டங்கள், களவெடுத்தவனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கிறது, விபச்சாரம் செய்தவனுக்கு எப்படி, இதெல்லாம் ஷரியா என்ற பகுதிக்குள்ள வரும். அப்ப இந்த 2 அடிப்படைகள் இஸ்லாத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு அடிப்படை. இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கோடு போடுறாங்க, நேரான ஒரு கோடு போடுறாங்க. எப்படி? இப்னு மாஜாவிலே சஹீஹான ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் ஜாபிர் இப்னு அப்துல்லா என்ற நபித்தோழர் சொல்கிறார்கள், குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஃபஹத்த ஹத்தன், ஒரு கோடு வரைந்தார்கள், நேரான ஒரு கோடு வரைந்தார்கள். வஹத்த ஹத்தைனி அன் யமீனிஹி வஹத்த ஹத்தைனி அன் யஷாரி, இடதுபுறத்தில் 2 கோடு வரைந்தார்கள், அதே மாதிரி வலதுபுறத்தில் 2 கோடு வரைஞ்சாங்க. 2 பக்கமாக இப்படி இந்த மீன் முள்ளு சேப்பில்
வரைந்து காட்டினார்கள். வரைந்து விட்டு ஃபகால ஹாதா சபீலுல்லாஹ், நேரான கோட்டை பார்த்து சொன்னார்கள், இது இருக்கிறதே இதுதான் அல்லாஹ்வுடைய வழி. ரெண்டு புறத்திலும் பிரிந்து செல்கிற வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கோட்டு எடுத்து காட்டி அந்த கோட்டை பார்த்து சொன்னார்கள், இந்த வழி இருக்கிறதே இது ஷைத்தானுடைய வழி. எப்படி சொன்னார்கள்? ஹாதிஹி சுபுல், இவைகளெல்லாம் பல வழிகளாக இருக்கிறது. லைஸ மின்ஹா சபீலுன் இல்லா அலைஹி ஷைத்தானுன் யதுஉ இலை, இந்த ஒவ்வொரு வழிகளிலும் ஷைத்தான் இருந்து கொண்டு அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சூரத்துல் அன்ஆமிலே வரக்கூடிய 6வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை ஓதுகிறார்கள். வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதோ இருக்கிறதே அல்லாஹ் சொல்ற வசனம், இதுதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, அந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, நீங்கள் அப்படி பல வழிகளை பின்பற்றினால் நேரான அந்த வழியை விட்டும் அவைகள் உங்களை திருப்பிவிடும். முஸ்னத் அகமதிலும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ஏராளமான ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அவ அல்லாஹு தஆலா ஒரு வழியை சொல்கிறான், அதுதான் சரியான வழி, நேரான வழி. அந்த வழியில தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னண்டா, இந்த ஒரு வழியை ஒவ்வொரு இயக்கமும் இந்த வழிதான் இந்த வழிதாண்டு சில சொல்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த ஒரு வழி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு, அந்த ஒரு வழிதாண்டு அதை சில நேரங்களில் இயக்கங்களை தனிப்பட்டதில் நாங்கள் விமர்சிக்கிறதா புரிஞ்சிடாதீங்க. அதில் எல்லா இயக்கமுமே விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லலும், இதுதான் அந்த வழி இதுதான் அந்த வழின்னு உலகத்தில் அப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரமும் நடக்குது. ஆனால் எந்த இயக்கத்தையும் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லலை. புரியுதா? எந்த இயக்கத்தையும் சொல்லலை. இது பொதுவான ஒரு செய்தி. நேரான வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை வெண்மையான ஒரு பாதையிலே நான் விட்டு செல்கிறேன். பைதானா என்ன? வெள்ளை, அபியலும்பாங்களே வெள்ளை, வெண்மையான ஒரு பாதையிலே நான் விட்டு செல்கிறேன். அந்த பாதை எப்படி தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போல இருக்கும். லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக்கும், எவன் அழிந்து போறானோ அவனை தவிர வேறு யாரும் அந்த நேர்வழியை விட்டும் தவறி செல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப தெளிவான ஒரு பாதை என்பது அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹு தஆலா நேர்வழி என்று பயன்படுத்துகிற போது சபீல் என்றான். சபீல் என்றா வழி, ஒரு வழி. வழிகளை பயன்படுத்துகிற போது சுபுல் என்றான், வழிகள். இன்னஹாதா சபீல், இது என்னுடைய வழி. அப்ப நேர்வழி என்பது ஒரு வழி, அது ஒரு இயக்கம் அல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் அல்ல. இந்த நேர்வழி என்கிற இந்த பொதுவான ஒன்றில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவனும் இணைந்து கொள்ளலாம். கருப்பனும் இணைந்து கொள்ளலாம், வெள்ளையனும் இணைந்து கொள்ளலாம், ஆங்கிலேயனும் இணைந்து கொள்ளலாம், அரேபியர்களும் இணைந்து கொள்ளலாம், தமிழர்களும் இணைந்து கொள்ளலாம், சிங்களம் பேசுபவர்களும் இணைந்து கொள்ளலாம். அப்ப அந்த ஒரு வழி என்பதுதான் சரியான அகீதாவினுடைய வழி. நேரான பாதைன்னா என்ன? சரியான ஒரு கொள்கை சார்ந்த வழி. சில நேரம் இந்த சரியான ஒரு பாதையை தனி ஒரு மனிதனாக இருந்து கொண்டு பின்பற்றலாம். எப்படி? தனியே ஒரு மனிதனாக இருந்து கொண்டு கூட இந்த சரியான வழிமுறையை பின்பற்றினால் அவன் அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு வழியில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடிப்படையாக ஒரு மனிதன் நாளைய மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கணும். இதில் இருக்கிற எல்லாருமே நாம் எதுக்கு வந்தோம்? பயான் கேட்கறதுக்கு வந்தோம். என்ன நோக்கம்? உலகத்தில் சாதனை பண்ணுறதா? இல்லை. நாளைய மறுமையில் மௌத்துக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையிலே சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அதானே?
நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை எவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் ஏன் விட்டோம்? ஏன் பொருளாதாரத்தை செலவழிச்சுக்கிட்டு இங்கே வந்தோம்? ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இந்த இடத்துல நாங்கள் செய்கிறோம்? வாங்க டைம் ஆச்சா? கேட்கலையே. அப்ப இந்த இதுக்கெல்லாம் நோக்கம் என்னண்டா, மறுமையில் சொர்க்கத்துக்கு போகணும். இதான் நோக்கம், சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உங்களில் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கப் போகிறீர்கள், மரணத்தை சுவைக்கப் போகிறீர்கள். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் முழுமையான கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் கியாமத்துடைய நாளிலே தான். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்துக்கும் முழுசா அங்கதான் கிடைக்கும். இங்க நம்ம செய்யற தொழுகை நோன்பு இதுக்கு எதுக்குமே இங்க ஒன்றும் கிடைக்காது, அங்கதான் கிடைக்கும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபக்கத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். மறுமையில் தான் வெற்றி. அப்ப மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, ரெண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்தப்பட வேண்டிய ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று நம்முடைய கொள்கை, இரண்டாவது நம்முடைய ஏனைய வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள், மற்ற விஷயங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பயான் முடிச்சுட்டு தொடர்ந்து நாம் இங்கே தொழுகை நடத்துகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுது. அதனால் நாங்கள் அதுக்குரிய தயாரோடு இருந்தால் சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் ரெண்டு முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்தும். ஒன்று நமது கொள்கை, ரெண்டாவது கொள்கை அல்லாத ஷரீஆ சார்ந்த விஷயங்கள், அஹ்காமுகள் அல்லது அஹ்லாக்கு, அதே போல் முஆமலாத்து, சட்டத்திட்டங்கள், பண்பாடுகள், நம்முடைய அன்றாட கொடுக்கல் வாங்கல்கள், ஏனைய சகோதரத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இரண்டாவது விஷயம். இந்த ரெண்டில் நாம் கூடுதலான கவனம் எதில் செலுத்தணும்? இதன் ஆக முக்கியமானது. ஒன்று கொள்கை சார்ந்தது, இன்னொன்று ஏனைய விஷயங்கள் சார்ந்தது, இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் சார்ந்தது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்மில் நிறைய பேர் இந்த இரண்டாவது பகுதிக்கு தான் கூடுதலான அழுத்தம் கொடுக்கிறார்கள். எதுக்கு? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி. இதில் கொஞ்சம் பேர் தொழுகைக்கு மட்டும் கொடுப்பாங்க, மற்ற கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க, ஹஜ்ஜி கொடுக்க மாட்டாங்க, நோன்பு இப்படியெல்லாம் வித்தியாசமெல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே, நான் இப்போ ஓதி காட்டிய அல் குர்ஆனிய வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம், சின்ன ஒரு அத்தியாயம் ஓதி காட்டினேன். அல்லாஹ் சொல்றான் எப்படி? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். நஷ்டத்திலே இருக்கிறான் என்றால் எல்லோரும் நஷ்டவாளிகள். அல்லாஹு தஆலா இதிலிருந்து யாரெல்லாம் தப்புவார்கள், மீட்சி வருவார்கள் என்ற பட்டியலை பின்னால சொல்றான். சுருக்கமான வார்த்தைகளால் சொல்றான். யாரெல்லாம் தப்புவாங்க? இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும், வ அமிலு சாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்பாடுகளில், இபாதத்துகளில், அமல்களில் ஈடுபடுகிறவர்களையும், வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர், ஹக்கை, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு, எடுத்து சொல்லிக்கொண்டு பொறுமையை உபதேசம் செய்து கொள்கிறார்களே அவர்களை தவிர. இந்த அத்தியாயம் சின்னோர் அத்தியாயம், ஆனால் இது சொல்கிற செய்தி இருக்கிறதல்லவா, அதுதான் மறுமையில் மனிதன் வெற்றி பெறுவதற்கான
மிக சுருக்கமான ஒரு தீர்வு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் நஷ்டத்திலிருந்து மீழ்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது ஈமான் கொள்ளணும். இதான் அகீதான்றது. உங்களோட நம்பிக்கையை சரிப்படுத்துங்க என்றான் அல்லாஹ். ரெண்டாவது என்ன? உங்களுடைய அமல்களை சீர்படுத்துங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், அதை சொல்கிற போது வருகிற துன்பங்களை உங்கள் வாழ்க்கையில் சகித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வெறுமனே இபாதத்துகளால் மட்டும் மனிதன் வெற்றி பெற முடியாது. ஒருவன் நல்லா தொழுகிறான், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், 5 நேரமும் கரெக்டாக பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தோட தொழுகிறான், இரவில் எழும்பி கியாமுல் லைல் கூட தொழுகிறான், சுன்னத்து நஃபில் எல்லா தொழுகையும் தொழுகிறான், துஹா தொழுகிறான், எல்லாம் தொழுகிறான். இவன் முழுமையான வெற்றிக்குரிய மனிதனாக மாறிவிட்டான் என்று சொல்லலாமா? முடியாது. ஏன் முடியாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாராரை பற்றி சொன்னார்கள். அல் குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 103 104. அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல் செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக இருப்பவர்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? என்ன செய்றாங்க? ஒரு கூட்டம் அமலே செய்யாம இருக்கிறாங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் இங்க பேசல. அல்லாஹ் சொல்றான், ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனா நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. ஆனால் வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா, ஆனா அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்க நல்லொரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான். அப்ப அமல் செய்து கொண்டு நஷ்டவாளிகளாக ஏன் மாற வேண்டும்? அமல் செஞ்சா அவன் வெற்றி தானே பெறணும், ஏன் தோல்வி அடைகிறான்? அப்ப இங்கே நமக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது, அமல் செய்பவர்களில் யார் தோல்வி அடைகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே தோன்றக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படி சொன்னார்கள்? புகாரிலே வரக்கூடிய செய்தி, முஸ்லிமிலே புகாரிலே ஏராளமான கிதாபுகள் அந்த செய்தி வருகிறது. யஹ்ருஜு ஃபீக்கும் கௌமுன், உங்களுக்கு மத்தியிலே ஒரு சாரார் தோன்றுவார்கள். அவர்கள் யார் என்றால், தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மஅ ஸலாத்தி, நீங்கள் உங்களுடைய தொழுகையை, ரசூலுல்லாஹ் சொன்னது யாருக்கு? யாருக்கு சொன்னாங்க? நமக்கா? நமக்கு தான். இது சொல்லும் போது முன்னாலே இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள் இருந்தாங்க. சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய தொழுகையை கொஞ்சம் என்று நினைப்பீங்க. நம்மட தொழுகை சொன்னால் நம்மகிட்ட தான் நிறைய பேர் தொழுகை இல்லை. இது சொன்னது சஹாபாக்களுக்கு. உங்க தொழுகையை அவங்க தொழுகையோடு ஒப்பிட்டா உங்க தொழுகையை நீங்க கொஞ்சமாக நினைப்பீங்க. ஒதஹ்கிரூன சியாமக்கும் அசியாமி, உங்களுடைய நோன்பை அவங்கட நோன்போட நீங்க கம்பேர் பண்ணினீங்கடா உங்களோட நோன்பை நீங்க கொஞ்சமாக நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய அமல்களை அவர்களுடைய அமல்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்க செய்கிற அமல் குறைவாக நீங்கள் நினைப்பீர்கள். யக்ரஊனல் குர்ஆன், குர்ஆனையும் அவர்கள் ஓதுவார்கள். லா யுஜாவிசு ஹனாஜிரஹு, ஆனா தொண்டைக்கு பணி அவங்களுக்கு குர்ஆன் இறங்காது. யம்ருகூன மினத்தீனி கமா யம்ருக்கு ஸஹமு மினர் ரமியா, வில்லில் இருந்து எப்படி அம்பு வெளியே போகுமோ அதே போன்று அவர்கள் மார்க்கத்தில் இருந்து வெளியே போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். எப்படி? சஹாபாக்களை விட நல்ல முறையில் தொழுகிறவர்கள், நல்ல முறையில் அமல் செய்கிறவங்க, நல்ல முறையில் நோன்பு குடிக்கிறவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நல்ல தொழுகிறவர்களை, நல்ல இபாதத்து பண்ணுறவங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? மாஷா அல்லாஹ், அவங்களோட நீங்களும் போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லணும் சஹாபாக்கள்கிட்ட. எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஐனமா சகிஃப்துமூஹும் ஃபக்துலூஹும்னாங்க, நீங்கள் அவர்களை எங்கு கண்டாலும் கொலை செய்து விடுங்கள் அப்படின்னாங்க. சுப்ஹானல்லாஹ்.
எங்கே கண்டாலும் கொன்றுங்கன்றாங்க. கொல்ல மட்டும் சொல்லலை, ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரன் அப்படின்னா அவர்களை கொலை செய்வதற்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்டாங்க. என்னடா இது, தொழுவுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, அமல் செய்கிறாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, அவங்கள கொலை செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற இபாதத்துகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதைவிட முக்கியமாக இன்னும் ஒன்று இருக்கிறது, அதுதான் கொள்கை. எவ்வளவுதான் நம்ம சஹாபாக்களை விட அழகாக தொழுதாலும், நோன்பு பிடிச்சாலும், குர்ஆன் ஓதினாலும், அமல் செய்தாலும் நம்முடைய கொள்கை சரியாக இல்லை என்றால், எப்படி ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் சரியாக இல்லை என்றால் அந்த கட்டிடம் உறுதியற்றதாக இருக்குமோ, அதே போன்று நம்முடைய கொள்கை சரியான முறையிலே உருவாக்கப்படாமல் நாம் அமல்களை மாத்திரம் செய்து கவனம் எடுத்தால் விழலுக்கு இறைத்த நீர் என்று சொல்வார். விவசாயத்துக்கு இறைச்சா தான் அதுக்கு பிரயோசனம், அதை கொண்டு போய் கட்டாந்தரையில் இறைச்சா பிரயோசனம் இல்லை. நம்முடைய அப்போ இதில் என்ன விளங்குது, எப்படி நம்ம தொழுகை நோன்புல கவனம் செலுத்துகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அல்லது அதை விட கூடுதலாக நம்முடைய அகீதாவிலே, கொள்கையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையிலே சொர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிடுறாங்க. தீர்மானம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொர்க்கத்தில் போகிறவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நரகத்தில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் வானவர்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்கிறாங்க. யா அல்லாஹ், மனிதர்களில் கொஞ்சம் பேருக்கு அதாவது நரகத்திலேருந்து விடுதலையை கொடு அப்படின்னு. சில பேருக்கு விடுதலையை அல்லாஹ் கொடுக்குறான் வானவர்களுடைய சிபாரிசின் பேரால். நபிமார்கள் வருகிறார்கள், நபிமார்களுடைய சிபாரிசின் பேரால் கொஞ்சம் பேருக்கு விடுதலை கிடைக்கிது. மூமின்கள் வருகிறார்கள், எங்களோட தான் தொழுதாங்க, எங்களோட நோன்பு பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க, யா அல்லாஹ் அவங்களுக்கு நரகத்திலேருந்து விடுதலை ஆக்கிரண்டு. மூமின்களுடைய சிபாரிசின் பேரிலும் சில பேர் நரகத்திலேருந்து விடுதலையாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வானவர்கள் சிபாரிசு செஞ்சாங்க, நபிமார்கள் சிபாரிசு பண்ணினாங்க, மூமின்களும் கூட சிபாரிசு பண்ணினாங்க. எல்லாம் ஏன் பண்ணினாங்க? இறக்கத்தில் தானே பண்ணினாங்க. நரகத்தில் கிடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இபாதத்து அமல்களில் ஈமானில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தவங்களுக்கு எல்லாம் சிபாரிசு பண்ணிட்டாங்க. இப்போ யார் மிச்சம்? யார் சிபாரிசு பண்ணணும்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த அர்ஹமுர் ராஹிமீன் மிச்சம் இல்லையா? அர்ஹமுர் ராஹிமீன் வந்து வானவர்களை விட இரக்கம் உள்ளவன், மூமின்களை விட இரக்கம் உள்ளவன், நபிமார்களை விட இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய கையை நரகத்தில் போட்டு அள்ளுறான். அள்ளி அவர்களை சொர்க்கத்துக்குள் அனுப்புறான். உத்தகா உர் ரஹ்மான், ரஹ்மானால் விடுவிக்கப்பட்டவர்கள் என்று சொர்க்கத்துக்குள்ள கடைசியா போவாங்க. இவங்க யார்? என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தூக்கின அந்த கைப்பிடியில் அவங்கள்ட்ட என்னத்தை வச்சு தூக்கினா? எல்லாம் கபர் வணங்கினவங்கலாம் தூக்கி அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டானா? போடவே மாட்டான். ஏன்? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ் ஷிர்க் என்பதை மிகப்பெரிய அக்கிரமம் என்று சொல்கிறான். லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்கள் ஷிர்க் வைத்தால் கூட லயஹ்பத்தன் அமலுக்க, உங்க அமலையும் முழுமையா அழிக்கப்படும். யார் ஷிர்க் வைக்கிறாங்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் நரகம் சொர்க்கம் அவர்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது. ஷிர்க் வச்சா போகவே இயலாது. காலிதன் முகல்லதன், நிரந்தரமா நரகத்தில் அல்ற பட்டியல அவங்க வரமாட்டாங்க. அப்ப யார் அள்ளினா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது வலம் யஅமலு கைரன் கத்துனாங்க. அல்லாஹ் அள்ளின அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள் யார் தெரியுமா? லம் யஅமலு லில்லாஹி கைரன் கத், அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் செய்யல. எப்படி? எந்த நன்மையும் செய்யாட்டி அல்லாஹ் ஏன் அள்ளி போட்டான்? தொழல. எந்த நன்மை என்ன? தொழுது இருந்தா குறைஞ்ச வச்சு தொழுதாங்கன்னு வந்திக்கணும், நோன்பு பிடிக்கல, ஒன்றும் பண்ணல. அவ ஏன் அல்லாஹ் தூக்கினான்? முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பு என்ன சொல்கிறது? வலம் யப்க மின்ஹா இல்ல தௌஹீத், அவர்களிடம் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், தௌஹீது இருந்தது. தௌஹீதுன்னா என்ன? ஏதாவது கொடியை பிடிச்சி நின்றாக்கலாம், அந்த தௌஹீத் அல்ல. அது இது இயக்கம். ரசூலுல்லாஹ் இயக்கத்தை சொல்லல. என்னது? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும் கொள்கை இருந்தது. அதுதான் தௌஹீது. தௌஹீதுன்னு நம்ம ஜமாத்தில் உள்ள ஆக்களை தான் அல்லாஹ் தூக்குவாண்டு தௌஹீதுன்னு ஜமாத்து பேர் வச்சாக்கலாம் நினைச்சிடவே கூடாது. தௌஹீது என்பது ஒரு சிந்தனை, அது ஒரு இயக்கம் அல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? தௌஹீதுவாதியை பார்த்து தூக்குறான். அந்த தௌஹீத் என்ன? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும்ன்றதுல அவன் உறுதியா இருந்தான்.
அல்லாஹ் அல்லாத எந்த ஒரு கடவுளையும் அவன் வணங்கல, எந்த ஒரு பெரியாரையும் அழைக்கல, ஷிர்க்ல ஈடுபடல. ஆனா விடிய விடிய தௌஹீதை பேசிட்டு சுபூதெல்லாம் படுத்திப்பான். அதான் பிரச்சனை. இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன? விடிய விடிய தௌஹீதை பேசிட்டு ஒன்றும் இல்லை. என்ன வட்டி கடையில் போய் அவன் தான் நிற்கிறான், சாராய கடையில் அவன் தான் நிற்கிறான், எல்லாம் அவன் தான் பண்ணுறான். ஆனால் இந்த கொள்கையில் மட்டும் சரியாக இருந்துக்கிறான். விளங்குதா? அப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம் அப்போ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலும் எல்லாம் தூக்கி எடுத்துருவானுண்டு. ஆனால் எவ்வளோ காலத்துக்கு கிடக்க போகிறாங்கன்னு தெரியாது. விளங்குதா? அல்லாஹ் தூக்குறதுக்கு எவ்வளோ நாள் போகும்போது தெரியலையே. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், அந்த நரகம் இருக்கிறதே இன்னஹா சாத் முஸ்தகர்ரம் வ முகாமா. கொஞ்ச நேரம் நரகத்தில் கிடக்கிறண்டாலும் நீண்ட நாள் கிடக்கிறண்டாலும் அது ரொம்ப மோசமான இடம். அல்லாவே சொல்லிட்டான் சூரத்துல் ஃபுர்கானில் 25 அத்தியாயத்தில் கடைசி வசனங்கள் இதை நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்னண்டா, ஒரு அமலுமே இல்லைண்டா கூட என்றைக்காவது ஒரு நாளைக்கு சொர்க்கம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அது கொள்கையில் சரியான உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் சில பேர் நிறைய நன்மையோடு வருவாங்க. எப்படி? நிறைய நன்மையோடு வருவாங்க. தொழுது நோன்பு முடிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு அள்ளிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா. அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் கொண்டு வந்து பரத்தப்பட்ட தூசிய மாதிரி ஆக்கிடுவோம். ஏன்? ஒரு பக்கம் தொழுதுட்டு மறுபக்கம் தர்காவுக்கு போய்கிறார், ஒரு பக்கம் தொழுதுட்டு மறுபக்கம் சிறுக்கு, ஒரு பக்கம் தொழுதுட்டு மறுபக்கம் அநியாயம். இன்னொரு ரூட்லையும் எல்லாம் நன்மை எடுத்துவான். எப்படி? தொழுது நோன்பு முடிச்சு இபாதத்து பண்ணி எல்லாம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக மனித உரிமை விஷயத்திலும் சரியாக இருக்கணும். அது கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? சில பேர் கொண்டு வரப்படுவாங்க, அத்தத்ரூன மனில் முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரன் சொல்லுவாங்களே, எல்லாம் லொஸ்டாவி வங்கரோத்துக்காரன் வெங்கரோட்டுக்காரன் சொல்லுவாங்க. இந்த வங்கரோத்துக்காரன் முஃப்லிஸ், இந்த ஓட்டாண்டின்னு சொல்லுவோமே, யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் லொஸ்டாவி கையில் ஒன்றும் இல்லாமல் வைக்கிறவன் தாண்டாங்க. அப்படி இல்லைண்ணா, நல்லா தொழுது வைப்பான், நோன்பு பிடிச்சி வைப்பான், எல்லாம் பண்ணிப்பான். நாளைய மறுமையில் நன்மையோடு வந்து நிற்பான். மற்ற பேர்லாம் வருவாங்க, என்னப்பா இவன் எனக்கு வாங்கின திருப்பி தராம விட்டான், இவன் என்னை பற்றி அவநியாயமாக அவதூறு பேசிட்டான், இவன் என்னை அடிச்சிட்டான், திட்டான். யாரு? இந்த தொழுதவன், நோன்பு பிடிச்சவன், எல்லா நன்மையோடு வந்தவன் வந்த எல்லாருக்கும் கொடுக்குறான். ஏன்? அங்கே காசெல்லாம் கொடுக்கல, திருப்பி அங்கே நன்மை தான் கொடுக்கணும். இங்கே தான் இருந்தால் காசை கொடுத்து திருப்பி கொடுத்துடணும். அங்கே போனால் நன்மை தான். இந்தா தொழுத நோன்பை பிடி, தொழுகை பிடின்னு நன்மையை தான் கொடுக்கணும். கொடுத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் பேர் நிற்கிறான், என்னது அது செஞ்சா இது செஞ்சான். இப்போ என்ன செய்யுது? உன்ட பாவத்தில் அள்ளி கொடு இவன்ட்டு, கடைசி இவன் நரகத்துக்கு போகிறான். இது வேற ரூட்டில் நன்மை போகும். இவன் என்னைக்குனாலும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? இந்த மாதிரி போகிறவன் என்னைக்குனாலும் வருவான். ஆனால் சிறுக்கோடு போனான் பாருங்க, அவன் வரவே மாட்டான். எனவே தான் நாம் சொல்கிறோம், கொள்கை என்பது சீர்திருத்தப்பட வேண்டும் என்று சொல்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நபிமார்கள் வந்தபோது அவங்களுக்கு முன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. ஒவ்வொரு நபியுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த உலகத்தில் நபிமார்கள் வருகிற போது அவர்களுக்கு முன்னால் அவங்களோட சமுதாயத்தில் பல வகையான அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நபிமார்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முக்கியத்துவம் கொடுத்தது எதில் தெரியுமா? வலகது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், எல்லா சமுதாயத்துக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். அந்த தூதர்கள் வந்து சொன்னதெல்லாம் அன்யஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தாகூத்துகளுக்கு வழிபடக்கூடாது, சைத்தான்களுக்கு வழிபடக்கூடாது, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு வழிபடக்கூடாது. எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் இதுதான். நூஹ் நபி வந்தார்கள், நூஹ் நபி பிரச்சாரம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான, எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் என்னை உங்களிடத்தில் தூதராக அனுப்பியிருக்கிறான். வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமி, நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு நாங்கள் அனுப்பினோம். ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத எந்த கடவுளும் உங்களுக்கு கிடையாது.
நூஹ் நபி மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் வஇலா ஆதின் அஹாஹும் ஹூதன், ஹூதை அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பினோம். கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை வணங்குங்க, அவனை தவிர வேற எந்த கடவுளும் உங்களுக்கு கிடையாதுன்னா. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா அடிப்படையான கொள்கை, இந்த அகீதா சீரான இந்த கொள்கை, இதுதான் நபிமார்களுடைய முதல் டாக்கெட். நீங்க ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறு எடுங்க. மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வராங்க. நபியாக வருகிற போது அந்த சமுதாயத்தில் எத்தகைய தவறுகள் எல்லாம் இருந்தது? என்ன இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். கொலை, விபச்சாரம், கொள்ளை, எல்லா தவறும். தவறுன்னு சொன்னா ஐயாமுல் ஜாஹிலியா எல்லாம் இருக்கிறது. குட்டின்னா லேசு மாசான குடி அல்ல, நம்மளெல்லாம் அதை கண்டிக்க மாட்டோம், அப்படி குடிச்சாங்க. கொலைன்னா சும்மா இல்லை, அதாவது ஒரு ஆளுக்கு பழி வாங்கிறதுக்கு 10 பரம்பரை இருப்பாங்க நம்ம எதிரி, அப்படி கொலை செய்வார்கள். குழந்தைகளை உயிரோட கொண்டாங்க. எப்படி பெரிய பாவம் எல்லாம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் முதலாவது எதை ஃபோக்கஸ் பண்ணினாங்க? விபச்சாரத்துக்கு எதிரான ஒரு டீமை நான் உருவாக்க போறேன்னு ரசூலுல்லாஹ் முன் வந்து இன்றைக்கி நிறைய காவிர்கள் பின்னுக்கு தான் இந்திப்பாங்க. நாம் முதலாவது விபச்சாரத்தை ஒழிச்சு போட்டு தான் மற்ற எல்லாம் பேசும். கல்வியை ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமையில் இருக்கிற மக்களை நான் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன், கல்விக்கான ஒரு திட்டத்தை நான் போட போறேன்னு வாங்கன்னா வந்திப்பாங்க எல்லாரும். அல்லது வட்டியை ஒழிக்க போறேன்னா வந்திப்பாங்க. என்னத்துக்கு இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலையில் ஏறி சொன்ன விஷயம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் முதல் விஷயம். எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அடிப்படை, இந்த அகீதாவை, இந்த கொள்கையை, அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற இந்த அடிப்படையை சொன்னதுதான் பிரச்சனையே. மற்ற சொன்னா ஒன்றும் வந்திக்காது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிரச்சாரமாக செய்கிறார்கள். மலையில் சபா மலையில் ஏறி என்ன சொன்னாங்க? நம்பிக்கையை சோதிக்கிறாங்க. மக்களே, இந்த மலைக்கு பின்னால உங்களை அழிப்பதற்காக ஒரு படை வரப்போகிறது என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பாம இருக்கிற அளவுக்கு நீங்க பொய்யன் இல்லையே, நீங்க உண்மையைத்தானே சொல்லுவீங்க என்று சொன்ன மக்கள் உங்களை நோக்கி ஒரு வேதனை வர இருக்கிறது, அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்ன போது என்ன நடந்தது? அள்ளி மண்ணை வீசினாங்க. தப்பன் லக் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்குத்தானா எங்களை எல்லாம் ஒன்று திரட்டினா, நீ உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று திட்டினார்கள். அல்லாஹு தஆலா தப்பத் யதா அபீ லஹப் உண்டு ஒரு வசனத்தை இறக்கினானா இல்லையா? ஏன்? முதலாவது கொள்கை தான் முக்கியத்துவமாக சொல்லப்பட வேண்டும். கொள்கை தான் ஒரு மனுஷனுக்கு சரியாக உருவாக்கப்பட வேண்டும். கொள்கை சிந்தனை சரியான முறையில் உருவாக்கப்பட்டா மற்றதெல்லாம் சும்மாவே சரியாகும். அதுக்கு அடுத்த முயற்சி, அது சிம்பிள். உள்ளத்துக்குள்ள இந்த நம்பிக்கை சரியான முறையில் வந்தால் அவன் பயப்படுவான். அல்லாஹ்வை பற்றி அவன் தெரிஞ்சா அவன் தவறு செய்ய பயப்படுவான். அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உள்ளத்துக்குள்ள வருமாக இருந்தால் ஷைத்தானுடைய வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுவான். எனவே தான் அல்லாஹு தஆலா கொள்கைக்கு முதலிடம் கொடுக்குறான். கொள்கை தான் முக்கியம். இந்த கொள்கை நம்முடைய உள்ளத்தில் சரியான முறையில் இருக்குமா இருந்தா ஏனைய விஷயங்கள் எல்லாம் சீர்பெறும். கொள்கை சரியில்லை, அதுக்கு பிறகு மற்ற விஷயத்தையெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், இந்த அகீதாவை நாம் சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு சரி. கொள்கை என்னப்பா? ஒரு ஆள்கிட்ட கேட்குறான், ஓண்ட அகீதா என்ன? ஏண்ட அகீதா என்ன? அகீதான்னு தெரிஞ்சால் தானே பதில் சொல்லலாம். ஓண்ட அகீதா என்னப்பா? அது அகீதா என்ன வந்து சரியான அகீதாலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் பற்றி நீ என்ன நினைக்கிறா? எப்படி நம்புறா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவனோட குணம் என்ன? அவனோட பண்பு என்ன? அவனை பற்றி எப்படி நம்பணும்? அவனோட தன்மைகள் என்ன? அவன் என்ன செய்வான்? அகீதா என்ற இந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நான் அகீதாவில் சரியாக இருக்கிறேன், நான் கொள்கையில் சரியாக இருக்கிறேன் என்பதை நாம் எப்படி தீர்மானிப்பது? நான் ஒரு சரியான கொள்கையில் இருக்கிறேன்றத ஒவ்வொரு மனுஷனும் எப்படி முடிவெடுக்கிறது? சரியான கொள்கையில் இருந்தால் தானே நம்மளோட தொழுகை நம்ம அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஈமான் கொண்டவர்களை தவிர அகீதாவிலே மிக ஆக முக்கியமான விஷயம் இந்த 6 அடிப்படைகளை சரியான முறையில் புரிஞ்சு கொள்வது. இதுதான் அடிப்படை. எது? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ் ஒருவனை எப்படி நம்புவது. இந்த நம்பிக்கை மட்டும் நம்முடைய உள்ளத்தில் சரியான ஆழமான முறையிலே பதிந்து விட்டால்
அதுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கையில் நல்ல சீர்திருத்தம் உண்டாகும். ஆனால் நம்ம அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே நம்மள்கிட்ட வீக்னஸ். அல்லாண்டவன் யார், அவனோட சக்தி என்ன, அவனோட வல்லமை என்ன, அவன் எங்களை எப்படி கவனிக்கிறான், அவன் எப்படி தண்டிக்கிறான், எப்படி மன்னிக்கிறான், அவனோட இரக்கம் எப்படி, அவனோட கோபம் எப்படி, அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ற அந்த நம்பிக்கையை, அந்த கொள்கையை உள்ளத்தில் நாங்கள் சரியான முறையில் எடுத்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கிறது. அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் எல்லாம் ஆச்சரியம்தான். இன்ன அம்ரஹு குல்லுஹு லஹு கைர், அவனுடைய எல்லா விஷயமும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அவனுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். யா அல்லாஹ், நீ எனக்கு இப்படி ஒரு நல்லது செஞ்சுட்டா அல்லா, வியாபாரத்தை நல்லாக்கிட்டா அல்லா, எனக்கு நல்ல ஒரு தொழிலை தந்துட்டா அல்லா, நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை தந்துட்டா அல்லா, என் மகனுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிட்டியா அல்லா, எனக்கு என் மகளுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடச்சிட்டியா அல்லா, எனக்கு நல்ல ஆரோக்கியம் அல்லா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் எது எல்லாம் நல்லது கிடைக்குமோ அத்தனைக்கும் அல்லாவை புகழ்றான். யார் புகழ்றான்? அல்லாவை ஒரு மூமின் புகழ்றான். ஏன் அவன் அல்லாவை புகழ்றான்? அவனுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது நடந்தாலும் அல்லாவிடம் இருந்து தான் நடந்திருக்கிறது. இது அக்கீதா. அக்கீதா வெறுமனே கொள்கையில் மட்டும் நமக்கு தெளிவு தராது. அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் சரியான முறையிலே எதிர்கொள்கிற மனப்பக்குவத்தை இந்த அக்கீதா தருகிறது. நீங்க நினைக்க வேணாம் வெறுமனே ஹக்கையும் பாத்திலையும் மட்டும்தான் இந்த அக்கீதா வச்சு கண்டுபிடிக்கலாண்டு. ஒரு மனிதனுக்கு நல்லது வருகிற போது ஈமான் இல்லாதவன் எப்படி நினைக்கிறான்? என்னமோ இவனால தான் எல்லாம் உலகத்தில் நடக்கிற மாதிரி இவன் ஒரு கற்பனை பண்ணுறான். பார்த்தீங்களா என் திறமையை சொல்ல மாட்டான். ஒரு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்ன்றது சாதாரணமான ஆட்களுக்கெல்லாம் செய்யலாதும்மா. ஏன் செய்யலாது? இவனுக்கு எல்லாம் சக்ஸஸ் கொடுத்துட்டான் தானே. இவன் மற்றவனை எல்லாம் நினைக்கிறான் அது நம்ம திறமையால தான் எல்லாம் பண்ணிக்கிறேன். ஒரு நாளும் ஒரு மூமின் அப்படி நினைக்க மாட்டான். சொன்னாங்க ஆச்சரியமாக இருக்கிறது, அவனுக்கு நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான். காரூனுக்கு நல்லது கிடைச்சது, அவன் என்ன சொன்னான்? காரூனுக்கு நல்லது கிடைச்சது, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து இந்த சொத்துக்களிக்குத அதை பூட்டி வச்சுக்கிற அந்த சாவியை கூட உங்களை ஒரு கூட்டம் தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய சொத்து, சாவியே தூக்க முடியாதுன்னா உள்ள வச்சு எவ்வளவு சாமா, எவ்வளவு பெரிய இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பணக்காரனை வைங்களேன், பில் கேட்ஸ். அதுக்கு முதல்ல இன்னொருத்தன் சொல்றாங்க அவனை விடையெல்லாம் மிஞ்சின ஒரு பணக்காரன். அவன் ரோட்டால் வரும்போது அவனுடைய அந்த செல்வத்தை எல்லாம் பார்த்து மக்கள் இன்னஹு லது ஹல்லின் அலீம், கொடுத்து வச்சவன்பா, என்னாஸ் கொடுத்து வச்சவன் என்று மக்கள் சொல்கிறார்கள். நல்ல மக்கள் சொல்றாங்க வைலக்கும், உங்களுக்கு என்ன கேடு பிடிச்சிருக்குது, சவாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கூலி இருக்கிறதே இதை விட நல்லதல்லவா, இவனை பார்த்து நீங்க பொறாமப்படுறீங்களே, இவன் கெட்டவனாச்சே, இவனுக்கு அல்லாஹ் கொடுத்திக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறவனே, இவனை மாதிரி நீங்களும் ஆவ பார்க்கணும். அரசியல்வாதி ஒரு வாகனத்தில் வந்தால் முன்னுக்கு பின்னுக்கு அப்படியே போலியில் வரும். அப்பா என்ன கொடுத்து வச்சவன் தெரியுமா, ரோட்டு போடுறதுல களவெடுக்கிறான், அங்கிட்டு பள்ளி கட்டத்தில் களவெடுக்கிறான், ஹைஸ்கூல் கட்டத்தில் களவெடுக்கிறான், வாகனத்தில் வரதை பார்த்த உடனே நமக்கு அவனை மாதிரி நம்மளும் ஆகணுன்ற ஒரு ஆசை. இன்னொரு பக்கத்தில் அவன்கிட்ட சொல்கிறாங்க, காரூனே நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கிறது, நீ அதை சரியான முறையில் உனக்குண்டு நீ செய்ய வேண்டிய ஹக்கு இருக்கிற உன் பொருளாதாரத்துக்கு நீ செய்ய வேண்டிய. அவன் என்ன சொல்கிறான்? ஊத்தீத்து அலா இல்மின் இந்தில்லா, என்னுடைய அறிவு, நாலேஜ், என்னுடைய டேலண்ட், என்னுடைய சாணக்கியம் சொன்னானா இல்லையா? இது ஒரு மூமின் சொல்லுவானா? சொல்லவே மாட்டான். இந்த நம்பிக்கையை, இந்த தன்மையை கொண்டு வருவது நம்பிக்கை தான். ஈமான் அல்லாஹ் தான் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறான் என்ற நம்பிக்கை நமக்கு வருமாயிருந்தா, அந்த உள்ளத்தில் அந்த சரியான அக்கீதா பதியுமாயிருந்தா பணிவு நிற்கும். சுலைமான் நபி காத்துல பறந்தாங்க. எப்படி நம்ம பிளைட்ல போறோம், சுலைமான் நபி காத்துல பறந்தாங்க. என்ன சொன்னாங்க? ஹதா மின் ஃபதுலி ரப்பினாங்க, இதெல்லாம் என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு எனக்கு தந்ததுன்னு சொன்னாங்க. இதான் நல்லவனுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம். எவனுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் போது பெருமை அடிக்கிறானோ, எவன் பொருளாதாரம் கிடைத்தால் தன்னுடைய திறமை என்று நினைக்கிறானோ, அவனுடைய அக்கீதாவிலே கோளாறு இருக்கிறது. இதுதான் சரியான பார்வை. வழங்கதா சொல்றது. அதே நேரம் பிரச்சனை வருது, திடீர்னு ஒன்று நடக்கும், என்னடா இது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக ஒரு பயங்கரமான ஒரு சோதனை வரும். மூமின் எப்படிப்பா? அதுவும் அவனுக்கு ஒன்றும் செய்யாது. ஃபஸபர, பொறுமையாகிறான். ஏன் பொறுமையாகிறான்?
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் போகிறோம். எது நடந்தாலும் அல் கதர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. கதிர் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய விதி, நல்லதும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது, தீங்கும் அல்லாஹ்விடமிருந்து தான் வருகிறது. புள்ள மௌத்தா போனாலும் அல்லாஹ் தான் எடுக்கிறான், புள்ளைய ஒன்றை தந்தாலும் அவன் தான் தாரான், காசு பணம் வந்து கொட்டினாலும் அவன் தான் தாரான், நஷ்டமாவினாலும் அவன் தான் எடுக்கிறான். இன்ன லில்லாஹி மா அஹத் வலஹு மா அஅதா. எதை அவன் தந்தானோ அவனும் அவனுக்கு, அதுவும் அவனுக்குரியது, எதை எடுத்துக்கிட்டானோ அதுவும் அவனுக்குரியது. இந்த நம்பிக்கை இருந்தா டிப்ரெஷன் வருமா? வேற சைக்கோ பிரச்சனை எல்லாம் சொல்லுவாங்களே, வருமா? தற்கொலை செய்வானா? எது வந்தாலும் மென்டலி அவுட். என்ன அவுட்டு பாருங்க, இப்படி ஒன்று நடந்து போச்சு, என்ன பயானுக்கு காணோம், பயானுக்கெல்லாம் வார மாதிரியா இருக்குது, என்னவா தொழுகை காணோம், பிரச்சனை. ஒரு மூமின் அப்படி வர மாட்டான். ஏன்? இங்கே சரியா இல்லைன்னு கருத்து வழங்குதா சொல்றது. எந்த மனிதனையாவது இழப்புகள் அவனுடைய அன்றாட நடவடிக்கையிலே ஈடுபடாமல் அவனை தடுக்குமாக இருந்தால் அவனுடைய நம்பிக்கையில் கோளாறு இருக்கிறது. சரியா புரிஞ்சுக்கிறணும். இந்த அகீதாவை நாம சரியான முறையில் மெயின்டைன் பண்ணினா தான் நம்மட லைஃப்ல நல்ல மாற்றம் வரும். ஒரு பாவத்துக்கு ஒரு மூமின் நெருங்க அமைகிறது காரணம் என்ன? ஆசை இல்லாமையா? நான் கேட்குறேன், விபச்சாரம் பண்ணுவதற்கு ஆசை இல்லைன்னு சொல்ற ஒரு ஆள் கையை தூக்கி காட்டுமா? யாராவது தூக்கி காட்டினாங்கண்டா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டி வரும். ஏண்டா உணர்வு இல்லைன்னு கருத்து. ஆனால் ஏன் தெரியுமா நாம் அது நெருங்க அமைக்கிறோம்? அல்லாஹ் தண்டிச்சிருவான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு தீய எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தில் வராதுன்னு இல்லை, வரும், எல்லாம் வரும், பாவம் செய்யணுன்ற உணர்வு வரும். ஆனால் நம்மட ஈமான் இருக்கிறதே, மௌத்துன்னு ஒன்று இருக்குதே, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதே, அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து கிடைக்கிறானே, நாளைய மறுமையில் நம்மளை தண்டிப்பானே என்ற அந்த அகீதா பாவம் செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறது. அகீதாவை சீர்படுத்தினால் நம்மட வாழ்வில் மாற்றம் வரும். இது முக்கியமான ஒரு விஷயம். அகீதாண்ட உடனே காதியானிகள் யார், ஷியாக்கள் யார், அவங்க யார், இவங்க யாருன்னு சொல்லி வழிகேடுகளையும் சத்தியத்தையும் தெரிந்து கொள்வது மட்டும்தான் அகீதான்னு நினைச்சிடக்கூடாது. வாழ்வியல் மாற்றம் உண்டாக்குவது அகீதாவுடைய முக்கியமான பகுதி. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோமே, ஏன் கொடுக்குறோம்? யாருக்காவது கஷ்டப்பட்டு டெய்லி காலையில் 6 மணிக்கு போய் நைட்டு 9 மணிக்கு வாரான், சம்பளம் 3000 சம்பளம், ரூமுக்கு 1000 ரூபா போகுதுன்னு வைங்களேன், சாப்பாட்டுக்கு 1000 ரூபா போகுது, 1500 2000 ரூபா தான் மிச்சம். ஊரில் புள்ள வேற படிக்குது, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, 100 ரூபாயை தூக்கி அல்லாஹ்வை கொண்டு கொடுக்குறமே. உண்மையா யாருக்காவது கொடுக்கும்போது மனசில் உண்மையா சரி இதெல்லாம் கொடுத்து விட்றணும் அப்படி நினச்சி கொடுக்குறல, யா அல்லாஹ் இந்த 100 ரூபாயை கொண்டு நாளைய மறுமையில் எனக்கு வெற்றி தான், இந்த எண்ணத்தை உண்டாக்குறது என்ன? அல்லாஹ்வை பற்றிய நம்முடைய நம்பிக்கை உண்டாக்குகிறது சகோதரர்களே. அப்ப அகீதா என்ற இந்த நம்பிக்கை, இந்த எண்ணம், நம்முடைய கொள்கை சீர்படுத்தப்படுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம தவிர்க்கிறோம். ஏன்? ஒவ்வொரு மனுஷனை நினைக்கிறான், என்னை அல்லாஹ் பார்க்கிறான், என்னை அல்லாஹ் கவனிக்கிறான், நாளைய மறுமையிலே சிலருடைய ஏடுகள் கொண்டு முன்னால நிறுத்தப்படும். ஃபத்தரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, கெட்டவர்கள் அவர்களுடைய பதிவேட்டை பார்த்துவிட்டு பயந்து விடுவார்கள். மாலிஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. என்னப்பா இது, சின்னது பெருசு ஒன்று விடாம எல்லாத்தையும் இதுல பதியப்பட்டிருக்கிறது என்று மனிதன் பயப்படுவான் என்ற இந்த வசனம் பாவத்தை நெருங்க விடாமல் நம்மளை தடுக்குது. அப்படியா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகி, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் நாம் பதிவேடுகளை வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? உங்களை நீங்க நினைக்கிறீங்க நம்மளை யார் பார்க்குறான், நம்ம தான் ரூமுக்குள்ள தானே குந்திருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷன் கழுத்தில் கொண்டு வச்சுக்கிறோம். வனுஹ்ருஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, அவன் பார்க்கக்கூடிய ஏடாக முன்னால கொண்டு அல்லாஹ் கொடுத்து விட்டுருவான். பேப்பரை தூக்கி காட்டினோடனே அல்லாஹ் பேப்பர் கொடுப்பான்னு சொல்றேன்னு விளங்கிறாதீங்க, சும்மா ஏட்டுக்காக தூக்கி காட்டினேன். எப்படி அல்லாஹ் சொல்றான்? எப்படி
இதோ உன்னுடைய புத்தகம் இருக்கிறது, இக்ரா கிதாபக், ரீட் யுவர் புக். உன்னை புக்கை வாசிச்சு பாரு. எப்படி வாசிச்சு பாரு. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீப், இன்றைய தினம் உன்னை விசாரிப்பதற்கு நீரே போதுமானவன். அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லாத்தையும் கொண்டு. இந்த பயம் மனசுல சரியா பதிஞ்சா நானும் நீங்களும் பாவத்துக்கு போமா? போக மாட்டோம். அநியாயம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அடுத்த வீட்டுக்காரனோட சண்டை பிடிப்போமா? பிடிக்க மாட்டோம். அடுத்தவன சொத்தை அபகரிப்போமா? அபகரிக்க மாட்டோம். அடுத்தவனை பத்தி அவதூறு பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்? நம்ம நம்பிக்கை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சரியா ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா நம்ம நிலைமை என்னடா, சேத்துல நட்டின கம்பு மாதிரி போச்சு. சேத்துல நட்டின கம்பு மாதிரி தான் நம்மட அக்கீதா இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது சீர் செய்யப்பட வேண்டும். அது எங்க? உதட்டில் அல்ல, அது எல்லாரும் பேசலும். நம்ம அக்கீதாவெல்லாம் உதட்டில் தான் சீர்படுத்தப்படுது, உள்ளத்தில் மைனஸ். சில பேருக்கு 0, சில பேருக்கு 1 இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய அக்கீதா என்பது அது மிக கவனமாக ஒவ்வொன்றாக கவனித்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தொழுகை நோம்புல கவனம் எடுக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எங்கன்னு கேட்டால் அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்றாங்க. எப்படி? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அது எப்படி எல்லா இடத்துலையும் இருப்பான்? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்றதை நாம் நல்லா தெரிஞ்சுப்போமா? அல்லாஹ் தெரிஞ்சுப்பானா? எவன் அல்லாவோ அவன் தன்னையை பற்றி சொல்கிறது சரியா இருக்குமா? நானும் நீங்கள் சொல்கிறது சரியா இருக்குமா? அல்லாவை நம்புறதுல ஒவ்வொரு விஷயமும் வரும். அல்லாவுடைய வல்லமையை எப்படி நம்புகிறோம்? அல்லாவுடைய கதிரை நம்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனுஷன் பிரச்சனை ஈமான் எப்படி? இந்த அக்கீதா, இந்த நம்பிக்கையும் இந்த கொள்கையும் சரியா இருந்தா ஒரு மூமின் லைஃப்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். எப்படி? நம்ம ஒரு பிரச்சனை நம்ம லைஃப்ல வந்துட்டு வைங்களேன், நாம முதலாவது என்ன யோசிப்போம்? இதிலிருந்து மீளுவதற்கு என்ன வழி? என்ன வழி? நம்ம ஊரில் இருக்கிறேன்னு வைங்களேன், நமக்கு ஒரு பயங்கரமான பொருளாதார பிரச்சனை, இதில் இருந்து மீளணும். நம்மளோட முதல் நோக்கம் என்ன? பாஸ்போர்ட் எடுத்துருவோம். சரி, எடுத்தாச்சா? வேற என்ன? எப்படியா துபாயில் போய் இறங்கிடுவோம், விசிட்லையாவது போய் இறங்கிடுவோம். இறங்கி தொழில் தேடுவோம், தொழில் தேடி சம்பாதிப்போம், சம்பாதிச்சு பிரச்சனையை முடிப்போம். இதுக்கெல்லாம் முதல்ல ஒரு வேலைக்கு தெரியுமா என்னண்டு? யா அல்லாஹ், ஏண்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாண்டு கேட்க மாட்டோம். ஒரு வீடு கட்டணுண்டா கூட என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லாஹ், அவர் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னு கட்டி முடிஞ்சு கூறு அடித்து எல்லாம் முடிஞ்சு பூசை காசிக்காது. யா அல்லாஹ், இது வரைக்கும் உள்ள வேலையை ஒரு மாதிரி நான் முடிச்சிட்டேன், இந்த பேலன்ஸை நீ தான் செஞ்சு தரேன்னு அல்லாஹ்கிட்ட அப்போ தான் கேட்குறோம். ஏன்? 9 லட்ச ரூபா நான் போட்டுட்டேன், 1 லட்ச ரூபா தான் நீ தரணும். இது என்ன பெரிய விஷயமாண்டு? அப்படி தானே நம்மளோட நம்பிக்கை. இது ஆரம்பத்திலே கேட்டா, யா அல்லாஹ், நான் இப்படி வேலையை செய்ய போகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ தான் உதவி செய்யணும், நீ உதவி செஞ்சால் தான் எனக்கு இதை ஆரம்பிக்கவும் ஏலும் முடிக்கவும் வேணும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு வேலையை செய்யணும்னு நீங்கள் முடிவெடுத்தா அல்லாஹ் மேலே பொறுப்பை போட்டுருங்க. பொறுப்பு போடுறோமா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இல்லை, நம்ம நிலைமை நானும் தான் சொல்கிறேன், லேட்டாகவே தாடி அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் கேட்டுருந்தேனா அப்படின்னு நமக்கு நினைவு வருது. நம்ம நம்பிக்கை சரியில்லை. நம்பிக்கை மட்டும் சரியா இருந்தா சபபு அல்லாஹ் உண்டாக்குவோம். தெரியுமா? நம்ம நினைப்போம் என்னமோ நம்ம போகிற ரூட்டில் தான் நம்ம பிரச்சனை முடியுண்டு. பாஸ்போர்ட் எடுத்து துபாய் போய் துபாயில் இறங்கி விசிட்டில் வேலை பார்த்து சம்பளம் எடுத்து மாதம் 4000 சம்பாதிச்சு ஒரு 2000 ரூபாய் செலவழிச்சு போட்டு 2000 அப்படி பேங்கில் போட்டு அப்படி போட்டு 10 வருஷத்தில் பிரச்சனை முடிக்கலான்னு நம்ம ஒரு ஷெடியூல் வச்சுப்போம். அல்லாஹ்வுடைய ஷெடியூலை பண்ணினா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் நினச்ச ஷெடியூல் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இந்த பழைய ஆளுக்க சொல்லுவாங்க, இந்த மாட்டு வண்டி போகும் தெரியுமா? மாட்டு வண்டி போகும்போது அதுக்கு கீழே இந்த நாய் ஒன்று ஓடும், விளங்குதா? இந்த நாய் என்ன நினைக்குமா? கீழே இணல் தேடி தான் அது ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்துருக்கிறீங்களா? யாரும் சரி கிராமப்புறத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நாய் நினைக்குமா நம்ம ஓடுறதால தான் இந்த மாட்டு வண்டி போகுதுண்டு. எப்படி? நம்ம அதான் அந்த மாட்டு வண்டி நம்ம தான் ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி நினைக்குமா? எங்கேயாவது இடத்துல மாட்டு வண்டி நின்றுடும். அப்போ நாய் ஓடிட்டு, ஆஹா, அப்போ இவ்வளோ நேரம் அதான் தான் ஓடிச்சுதா, நாம் ஓட்டலையாண்டு. இதுதான் மனுஷன் லைஃப். மனுஷன் நினைக்கிறான் என்னண்டா,
எல்லாம் நம்மளோட பிளான்லாம் செஞ்சுட்டு போறேன்டே, ஒன்றும் நம்ம பிளான் இல்லை, ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டுட்டு நம்ம வேலை செய்கிறோம், அவ்வளோதான். கம்பெனியில் சம்பளம் வாங்குறோம். அல்லாஹ் மேலே நீங்கள் சரியான நம்பிக்கை வச்சா, மூசா நபி உதாரணத்துக்கு சொல்கிறேன், போய் நிற்கிறாங்க, ஃபிரௌண்டு படை விரட்டிக்கிட்டு வருது, முன்னால் கடல் பின்னால் படை, சாவுண்டு பார்த்தா முன்னுக்கு சாவு பின்னுக்கு சாவு. என்ன சொன்னாங்க? பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னுக்கு போய் சொல்கிறாங்க, மூசாவே இன்னால முதுரை கூண்டாங்க, நாங்கள் முடிஞ்சு போச்சு, ஒன்று இங்கிட்டும் சாவும் இங்கிட்டும் சாவும், என்ன செய்ய போகிறீங்க? மூசா நபி என்ன சொன்னாங்க? எந்த விதமான முகாந்திரமும் இல்லை தப்புறது, எங்கிட்டு போனாலும் சாவு தான். எப்படி? ஒன்று கடலில் பாஞ்சி சாகணும், இல்லாட்டி பின்னால் வராமல் வெட்டு வாங்குவாங்க, ஒன்று ஏதாவது பண்ணுவாங்க, அப்போ அழிவு தான். மூசா நபி என்ன சொன்னாங்க? இன்னமாய் ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு சயஹ்தீன் வழிகாட்டுவான். எப்படி காட்டினான்? கடலை பொளந்துட்டு போங்கன்னு. இதுதான் அல்லாஹ். இந்த நம்பிக்கை யாருக்கு வரும் சொல்லுங்க பார்ப்போம். பயப்படுவோமா? இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் சரியா இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லாஹ் நீ பார்த்துக்கொள்ளியா, அல்லாஹ் ஏண்ட வேலையை நான் செய்கிறேன், இதுக்கு என்ன செய்யலுமோ ஏண்ட பக்கத்தை அதுக்கு அல்லாஹ் நீ பார்த்துக்கொள்ளுன்னு வீட்டில் ஒரு வாரத்தில் உட்காந்துக்கிட்டு கிடக்குறது. நம்ம வேலையை செய்யணும். ரிஸ்க்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வின் மீது சரியான தவக்குல் வைத்தால், என்ன சரியான தவக்குல், ஒமைய தவக்கல் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ் மேல நீங்க சரியான முறையில் தவக்குல் வைத்தால், லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர், பறவைக்கு உணவு கொடுப்பது போல உங்களுக்கு அவன் உணவளிப்பான். பறவைக்கு எப்படி உணவளிக்கிறான்? அதை ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, தகுது ஹிமாசன் வ தருஹு பித்தானன், காலையில் போகும்போது வெறும் வயிற்றோடு போகுது, திரும்பி வரும்போது வயிற்றை நிரப்பிட்டு வருது. இதில் என்ன வழங்குது? பறவை வெளியில் போகணும், அப்போ தான் வயிறு நிரம்பும், போனால் தானே வயிறு நிரம்பிக்கிட்டு வருது. கூட்டுக்குள்ளே கிடக்கிற பறவைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லலை, விளங்குதா சொல்றது? அப்போ தவக்குல், அல்லாஹ் மேலே தவக்குல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் சிறந்த பாதுகாவலன், அவன்தான் சிறந்த வக்கீல் என்று சொன்னாங்க. எப்ப? ஹீன உல்கிய ஃபின்னார், நெருப்புல தூக்கி போட்டாங்களே அப்ப சொன்னார்கள். நெருப்புல தூக்கி போடப்பட்ட போது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் என்ன செஞ்சான்? யா நாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது குளிர்மையாக மாறிவிடு. என்ன செஞ்சது நெருப்பு? அதோட வேலையை செய்யலை, நெருப்புட வேலையை நெருப்பு செய்யலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எழும்பிட்டு வராங்க, ஒன்றும் இல்லை. என்ன காரணம்? இந்த 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 அகீதா, இந்த அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை நமக்கு ஒரு தைரியத்தை தருது. லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் எவனுக்கு நான் அடிமை இல்லை, அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நான் அடிமை என்கிற அந்த எண்ணத்தை ஈமான் மட்டும்தான் தரும், நம்பிக்கை மட்டும்தான் தரும். எனவேதான் நம்முடைய ஈமான் சீர்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய கொள்கை சீர்படுத்தப்பட வேண்டும். நம்ம எதை பின்பற்றுறது, யாருக்கு பின்னால போறது, எந்த இயக்கம் நம்மளை சொர்க்கத்தை கொண்டு போவார்கள்? அல்லாஹ்வுடைய வழி. அதாவது இன்னஹாதா சபீலி, இதுதான் என்னுடைய வழி, ஃபத்தபிஊஹு, அல்லாஹ்வுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க. குர்ஆனை படிங்க. இன்னைக்கு குர்ஆன் எல்லாம் நம்ம வீட்டில் பரக்கத்துகளுக்கு தான் நல்ல நல்ல பொட்டியில் போட்டு மூடி அத்தரெல்லாம் போட்டு குளோனெல்லாம் அடித்து, குர்ஆன் எங்கப்போ அந்தோ இருக்குதுன்றது. டிவி எங்கே இந்த இருக்குது, 24 hours இது ஓடுது, 24 hours அது தூங்குது. அதுக்கு அல்லாஹ் இறக்கினா அது சொன்ன, நாங்கள் நல்ல அத்தர் போட்டு வச்சுக்கிறோம், சும்மா இல்லை, என்ன பிரயோசனம் அங்கே அத்தரை போட்டு வச்சு, அத்தரை போட்டு வைக்கிறதுக்கு அல்ல குர்ஆன் நல்லா இறக்குனது. அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்களை பூட்டு போட்டு படிக்க அல்லாஹ் கேட்குறான். நீ குர்ஆனை திறந்து பார்க்காம 24 hours அது ஸ்லீப்பிங், இது ரன்னிங். அப்போ எப்படி சகோதரர்களை நம்முடைய அகீதாவை சீர்படுத்துவது? அதை தூங்க வச்சதால நம்ம நிலைமை என்ன? யாருக்கு பின்னு காலையாவது தூங்கிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமையில போகிறோம். ஏன்? எங்கள்கிட்ட குர்ஆனை பற்றிய நாலேஜ் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியல. ஒரு பிரச்சனை வந்தா எப்படி அந்த பிரச்சனையை மார்க்க அடிப்படையில் நம்ம தெளிவு பெறுவது தெரியல. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா வரப்பிக்க லா யுமினூன்,
உங்களுடைய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக, அவர்கள் மூமின்கள் அல்ல. யாரு? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் வருகிற பிரச்சனைகளின் போது உங்களை தீர்ப்பாளியாக எடுக்க வேண்டும். யாரை? ரசூலுல்லாவை எடுத்து ثم لا يجدوا في انفسهم خرجا مما قضيت, நீங்க வழங்குற தீர்ப்பிலே எந்த ஒரு சஞ்சலமும் மனசுல இல்லாம ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்ல இருந்தா அது சரியாத்தான் இருக்கும், அவங்க சொன்னா அதுதான் சரியான வழி என்று ஏற்றுக்கொள்ளாத வரை மூமினாக முடியாது. ஆனா நம்ம நிலைமை என்ன? நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம ஊர்ல உள்ள ஹஜரத் என்ன பொய்யா சொல்றாரு, அவர் என்ன மதரசால படிக்காத ஆளா, ஏன் நமக்கு குர்ஆனை படிக்க கூடாதுன்னு வேற சொல்லி வச்சுட்டாங்க. நெருங்கிறாதீங்க குர்ஆனுக்கிட்ட, ஏன் ஓதுறதோட நிப்பாட்டிக்கிறீங்க. குர்ஆன்ல உள்ள வசனத்தை எல்லாம் நீங்க சிந்திக்க போனீங்கடா நீங்க எங்கே போயிருவீங்க? அல்லாஹ் சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், சிந்திப்பதற்காக வேண்டி குர்ஆனை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களை யாரும் சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்குறான், சிந்திக்க சொல்றான். எது சிந்திப்பதற்கு உரிய விஷயமோ அது க்ளோஸ் பண்ணப்பட்டு 24 ஹவர்ஸும் வாசனையோடு அது வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எது நம்மளை கெடுக்குமோ, நம்முடைய குடும்பத்தை கெடுக்குமோ, நம்முடைய ஒழுக்கத்தை பாதிக்குமோ, நம்முடைய மார்க்கத்தை பாதிக்குமோ, 24 மணித்தியாலமும் அந்த சினிமா, அந்த நாடகம், அந்த சீரியல் போதாதுக்கு ஃபோன்லையும் படம், கம்ப்யூட்டர்லையும் படம், லேப்டாப்லையும் படம், எல்லாத்துலேயும் படம். பஸ்ஸில் ஏறினா அங்கேயும் படம், கோச்சில் ஏறினா அங்கேயும் படம். எப்படி யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, நம்முடைய ஈமான் கரல் பிடித்து போயிருக்கிறது, நம்முடைய நம்பிக்கையிலே துருப்பிடித்து போயிருக்கிறது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஈமானியத்தை இழந்து போய் நிற்கிறோம் சகோதரர்களே. இந்த நிலையில் இருந்து நாம் மீள வேண்டுமாக இருந்தால் நம்முடைய ஈமானை சரிப்படுத்துமா? அதை எது சரிப்படுத்தும்? நீங்க நாங்க வாங்க உங்களுடைய கொள்கையெல்லாம் சரிப்படுத்துறோண்டு யாருக்கு பின்னாலையும் போய் உங்களுக்கு சரி வராது. போங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நல்ல விஷயங்களுக்கு ஒத்துழைங்க. அதை நான் இங்க மறுக்க வரல, சொல்ல வரல. ஆனால் நீங்க மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நாளைக்கு அல்லாஹ் உங்களை கூப்பிட்டு நீ எந்த ஆள் யாரோட இருந்தா கூடன்னு சொல்லி கேட்க மாட்டான். நீ என்ன செஞ்சானா கேட்பான். நீங்க எங்க வேண்டாலும் நீங்க எங்க வேண்டாலும் நன்மை செய்யுங்க. இதை சரியான முறையில் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் அக்கீதா. இது நான் ஒரு அக்கீதாண்டா என்னன்றதை முழுமையான விளக்கம் கொடுக்கிற ஒரு இடமாக இது இயலாது. சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனவே தான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அக்கீதா வாழ்க்கையில் சீர்படுத்தப்படுமாக இருந்தால் நம்முடைய சகல விஷயங்களும் சீர்படுத்தப்படும் என்ற அடிப்படையிலே கொள்கையை பற்றி கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுவோம். கொள்கைண்டா என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், என்ன நாங்கள் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி நடந்தால் உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். தீன் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அதை பின்பற்றினால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி இருக்கிறது என்று நாம் சொல்றோமா இல்லையா? அந்த தீன்டா என்ன? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் ஆகும். அந்த இஸ்லாம்டா என்ன? அதுக்கு இஸ்லாத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த வரைவிலக்கணம் என்ன? அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்று எதை சொல்கிறான்? யார் இஸ்லாம் அல்லாத வேறு ஒன்றை மார்க்கமாக உமை யத்தபி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரின், அல்லாஹ்விடமிருந்து வேற ஒரு மார்க்கத்தை யாரா பின்பற்றினா ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னைக்கு நம்ம நிலைமையெல்லாம் என்ன? முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நுழைந்திருக்கிறது. லதத்பஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் பாஅம் பிபாஇன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை முளத்துக்கு முளம் சாணுக்கு சான் நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்தா லவ் தஹலு ஃபீ ஜுஹுரி லப்பின், உடும்புட பொந்துக்குள்ள போய் அவங்க நுழைஞ்சாலும் இல்லை தகல் துமோகு நீங்களும் போய் நுழைவீங்க. இதான் இன்றைக்கு நம்ம நிலைமை. எல்லாத்துலேயும் அவங்களோட கலாச்சாரம் நட லைஃப்பில் சினிமா கலாச்சாரங்கள். சின்ன பிள்ளைகள் இப்போ பேசும்போது கூட சினிமா டயலாக் தான் பேசுகிறாங்க. ஏன்? குர்ஆனிய வார்த்தைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுவதை விட சினிமா கொடுக்கப்படுறது தான் கூட. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் உடுப்புடுத்துறண்டாலும் சினிமாக்கார மாதிரி உடுத்த பார்க்குறான். முடிவெட்டுறண்டா இங்கால அரவாசம் மொட்டை அடிச்சுட்டு இங்கே அரவாசம் மொட்டை அடிச்சு என்னன்னு கேட்டால் ஸ்டைலுங்கிறான். என்னடா எங்கேயா ஒரு சினிமாக்காரன் அந்த மாதிரி வெட்டிப்பான், கிரிக்கெட்காரன் வெட்டிப்பான். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைமை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொன்றும் சீர்திருத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஆக முக்கியம்
நம்முடைய இபாதத்துகளுக்கு முதல்ல நம்ம கொள்கை சரியான்னு பாருங்க, அதை சீர்படுத்துங்க. சரியான மறுமையின் வெற்றியை உண்டாக்கக்கூடிய, மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கையை தெரிவு செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அத்தகைய நல்ல சீரான கொள்கையில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர் டி முகமது நசர் அவர்கள் அகீதா சரியா இரண்டை பற்றியும் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார்கள். அனைவருக்கும் இது ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற ஒரு மார்க்க கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் நடைபெறும் என்பதையும் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இனி இதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.